அந்த எதிர்பார்ப்பை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தேதி அறிவிக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி இருக்கிறோம், முயற்சிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். மருத்துவ காப்பீடு குறைபாடு அதையும் சொல்லியிருக்கேன். மருத்துவ காப்பீடு குறைபாடு வழக்கமாக நடக்கிறதா இப்போ சொல்லலை இந்த தரம். அதாவது இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாங்கள் எழுப்பியிருக்கிற சில விஷயங்களில் ஊதிய ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைக்கான தேதி அதில் தான் நிறைய பேச வேண்டியிருக்கு. அதில் தான் எங்களுடைய கோரிக்கைகள் இருக்குது. அதோடு தான் இதெல்லாம் லிக்விடு அதோட சேர்ந்தது தான். அது வர்றபோது அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக சில மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால தான் அந்த தேதியை வலியுறுத்துகிறோம், சீக்கிரம் நீங்கள் கொடுக்கணும்னு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு காப்பீடு திட்டத்தையாவது நீங்கள் அமுல்படுத்துங்கள் என்று நாங்கள் மருத்துவ காப்பீடு நாங்கள் கேட்டோம். அவங்களுக்கு அவங்க மாதந்தோறும் கட்ட வேண்டிய ஒரு பணம், அந்த பணத்தை அவங்க கட்ட தயார். ஆனால் முன்கூட்டி ஒரு பணத்தை கட்டணும் இன்சூரன்ஸ் இதுக்கு. அதுக்கான பணத்தை அரசாங்கம் கட்டிட்டு எங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் இஎம்ஐ மாதிரி பிடிச்சிருக்கன்னு நம்ம சொன்னோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை நீ கொடுத்தாதான் மாதம் மாதம் அதுக்கான பணத்தையும் சேர்த்து மொத்தத்தில் 1800 ரூபா 1700 ரூபா நீங்கள் மாதந்தோறும் தர தயார் என்றால் அதற்கான விருப்புரிமையை தெரிவித்தால் காப்பீடு வரும் என்று சொல்கிறார்கள். 3500 ரூபா தான் பென்ஷன், குடும்ப பென்ஷன் இருக்கக்கூடிய ஏராளமான பேருக்கு. அவன் 1800 ரூபாயா 1700 ரூபாய் இதை கட்டிட்டு என்ன செய்வான்? ஆகவே இந்த கவர்மெண்ட் தன்னுடைய சிந்தனையை இதில் செலுத்தாமலே, மைண்டை அப்ளை பண்ணாமலே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். இதற்கு பொறுப்பான அதிகாரிகளும் கடுமையான கண்டனத்துக்கு உரியவர். ஆகவே அரசாங்கம் அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை ஓய்வூதியர்களுக்கு அவர்களுடைய பிடிக்க வேண்டிய பணத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா 70-80 தாண்டியவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். அது சம்பந்தமாக என்ன வருதுங்கிறதை நம்ம பார்க்கணும். அதாவது நிர்வாக இயக்குநர்கள் மற்றவங்க நாங்கள் எழுப்புகிற எந்த பிரச்சனைக்கும் அவங்கக்கிட்ட மறுப்போ நீ கேட்குறது சரியில்லை என்றோ தப்பு என்றோ சொல்ல முடியல. ஆகவே நாங்கள் இதை கட்டாயமாக நாங்கள் பரிசீலிக்கிறோம், பார்க்குறோம் என்ற முறையில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் தீர்வுக்கான முயற்சி எடுக்கிறோன்னு அவங்க திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்படியே சொல்லிட்டு இருக்க முடியாது. காலவரை இல்லாமல் இப்படியே பேசிக்கிட்டு தான் நாங்களும் சும்மா இருக்க முடியாது. பார்ப்போம் அடுத்த பேச்சுவார்த்தை. அடுத்த பேச்சுவார்த்தைக்குள்ள ஒரு தேதி அறிவிக்கப்படலாம். நீங்க அந்த பேச்சுவார்த்தையில தான் பார்க்கணும். அறிவிக்கலைன்னா அந்த பேச்சுவார்த்தையில் மறுபடியும் அழுத்தம் கொடுத்து பார்க்கணும். ஆமா, செப்டம்பர் 22 இருந்து டிசம்பர் 22 இருந்து அதை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்கப்பா. கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் பத்திரிகையாளர் சொல்றது என்னன்னா, நாங்கள் வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுத்து வேலை நிறுத்தம் செய்யாதீர்கள், பேசி தீர்க்கலாம் என்று அரசு தொழிலாளர் துறை அழைத்ததின் பேரில் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். இதில் சரியான தீர்வு வரல அப்படின்னா வேலை நிறுத்த நோட்டீஸ் என்பது நிலுவையில் இருக்கிறது. நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணணுங்கிறது எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை, அரிப்பெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அது இல்லாமல் முடிக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். அதுக்காக இந்த பேச்சுவார்த்தையை பயன்படுத்த முடியுமான்னு நாங்கள் பார்க்குறோம். அதே அரசு புரிஞ்சுக்கணும், அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும், பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க நடவடிக்கை எடுக்கணும், முன் வரணும். இதுதான் நம்முடைய நம்பிக்கையோட தான் பார்ப்போம். நம்ம என்னோட